Let me tell you what all they have accepted. என்னென்ன அவர்கள் இந்த குர்ஆன் விவாதத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். They have accepted that the Quran is incomplete. குர்ஆன் முழுமை அடையவில்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். Still they want to say that Quran is the word of God. ஆனால் இன்னும் குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை என்று அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள். Because there is a technician who is going to come and help. ஏனென்றால் இன்னும் அதற்கு உதவி செய்ய போவதற்கு ஒரு டெக்னீஷியன் இருக்கிறார், அவர் வந்து உதவி செய்ய போகிறார். Then we proved that the Quran is not from the wahi of the Quran is not from God, and we gave them the evidence. குர்ஆனுடைய வெளிப்பாடு இறைவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதற்கான சான்றுகளையும் நாம் கொடுத்தோம். The only answer they said that the technician is now unreliable. அவர்கள் சொன்னாங்க அந்த டெக்னீஷியன் வந்து நம்பக்கூடியது அல்ல, நம்ப தகுந்தது அல்ல என்று தான் பதில் சொன்னார்கள். They haven't answered the question on whether they haven't answered the question on whether Muhammad received the satanic revelation. முகமது அவர்கள் சாத்தானி வசனத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான விளக்கத்தையும் பதிலையும் அவர்கள் சொல்லவில்லை. They haven't answered our questions regarding the missing surahs in the Quran. குர்ஆனிலே இருக்கிறதான இல்லாமல் போக தொலைந்து போனதான சூறாக்களை பற்றிய விளக்கத்தையும் அவர்கள் சொல்லவில்லை. They have accepted that the text of the Quran contains mistake. குர்ஆனுடைய டெக்ஸ்ட்ல பிழைகள் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். They have accepted that the Quran has the command to rape. குர்ஆன் கற்பழிக்க சொல்லுகிறதான கட்டளை குர்ஆனில் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். Still they want to believe that it is the word of God. இன்னும் இதைத்தான் அவர்கள் இறைவேதம் என்று நம்ப வேண்டுமா? They have accepted that the Quran actually permitted temporary marriage or prostitution, to be clear. தற்காலிக திருமணம் அல்லது விபச்சாரம் எனப்படுவதை அவர்கள் அனுமதித்தார்கள் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். Still they want to call that Quran as the word of God. இன்னும் அந்த குர்ஆனை அவர்கள் இறைவனுடைய வார்த்தை என்று சொல்ல வேண்டுமா? And they have accepted that even after they die and go to the heaven, they are waiting for the woman. இன்னும் அவர்கள் மரித்து சொர்க்கத்துக்கு போகும்போது அங்கேயும் பெண்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்துவிட்டு, so in this world you can have rape, இந்த உலகத்திலே நீங்கள் கற்பழிக்கலாம், in this world you can have prostitution, உங்களுக்கு விபச்சாரம் செய்யலாம், and you are still waiting for the other world to have the woman. இன்னொரு உலகத்திலேயும் அங்கேயும் பெண்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you believe in a person who when he received the wahi he couldn't discern. அவர் வந்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட போது அந்த வெளிப்பாடை பகுத்தறிய முடியாத ஒரு நபரிடத்திலே நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். And we also showed that he was unreliable because he was under the magic spell. They didn't answer. அவர் நம்பப்படத்தக்கவர் அல்ல ஏனென்று சொன்னால் அவர் மந்திர சக்தியால பீடிக்கப்பட்டிருந்தார் என்று நாங்கள் சொன்னோம், அதற்கு பதில் சொல்லவில்லை. If somebody admits all these things, இதை எல்லாம் ஒருவர் ஒப்புக்கொள்வார் என்றால் why do they still think that the Quran is the word of God? அப்படி இருக்கும்போது குர்ஆனினுடைய வார்த்தை என்று ஏன் அவர்கள் நம்புகிறார்கள்? The only thing that they showed that is that Quran contains scientific miracles. அவர்கள் சொன்ன ஒரே காரியம் குர்ஆனிலே விஞ்ஞானம் இருக்குது, குர்ஆனிலே அறிவியல் இருக்கிறது. We have already stated, sir, that argument doesn't prove that Quran is divine. அந்த குர்ஆன் அறிவியலோ விஞ்ஞானமோ குர்ஆன் ஒரு தெய்வீகம் என்று சொல்லி நிரூபிக்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம். And even in that we have showed in some examples that those examples themselves are wrong. அவர்கள் கொடுத்ததான சில உதாரணங்களே தவறு என்று சொல்லி அந்த அறிவியல் காரியங்களிலும் நாங்கள் சொன்னோம். It only shows that there is a supernatural being, there is some other being apart from a human being. ஒரு சாதாரண மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான ஒன்று தான் இதை கொடுத்திருக்க முடியும் என்று சொன்னோம். The question is, who is that being? அந்த வித்தியாசமான அந்த அசாதாரணமான ஒன்று என்னது? That being actually allows rape. அந்த கற்பழிப்பை அனுமதிக்கிறதான அந்த ஒரு காரியம் என்ன? That being allows prostitution. விபச்சாரத்தை அனுமதிக்கிற அந்த சக்தி என்ன? That being couldn't protect his own word. தன்னுடைய சொந்த வார்த்தையை பாதுகாக்க முடியாத அந்த சக்தி என்ன? That being couldn't protect his own prophet. தன்னுடைய சொந்த இறை தூதரை பாதுகாக்க முடியாத அந்த சக்தி என்ன? That being actually promises women even in the afterworld. அது இன்னும் உலகத்திற்கு அப்புறம் மறு உலகத்திலும் பெண்களை வாரி கொடுக்கிறதான அந்த சக்தி என்ன? You make your own conclusions. நீங்களே உங்கள் முடிவுகளை முடிவு செய்து கொள்ளுங்கள். But when you come to the Holy Bible, ஆனால் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் there is another being. அங்கே இன்னொரு காரியம் இருக்கிறது, இன்னொரு சக்தி இருக்கிறது. Who loves you. அவர் உங்களை நேசிக்கிறவர். Who came into this world. அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். Who died for you. உங்களுக்காக மரித்தார். Who resurrected. அவர் உயிர்த்தெழுந்தார். And as we have shown you that he is the one who is going to spend eternity with you. நான் உங்களுக்கு காண்பித்தோம், அவர்தான் உங்களோடு கூட நித்தியமாக இருக்க போகிறவர். You see the difference? On one hand they can have everything here and they are still waiting for the woman in the other world. On the other hand you have the being here who came himself, who gave himself, and he said he is going to be with us forever and ever. நீங்கள் பார்க்கிறீர்களா, ஒரு கரத்திலே அவர்களுக்கு இங்கே எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, மறு உலகத்திலும் அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறத்திலே ஒரு சக்தி நமக்காக கடந்து வந்து எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அங்க நமக்காக நித்திய காலமாக நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். Now you decide which is the word of God. நீங்க இப்ப தீர்மானம் பண்ணுங்க, இறைவனுடைய வார்த்தை என்பது எது? அன்பு நண்பர்களே,
இத்தனை நேரம் நம்ம வந்து குர்ஆன் விவாதத்தை பார்த்த பொழுது பலவிதமான காரியங்களை வச்சோம். பலவிதமான காரியங்களிலும் முடிவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம். ஒரு மனிதனுடைய முடிவுக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறது என்பதுதான். ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும், இறைவேதம் எதற்காக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், அவன் வாழ்ந்து முடித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். Now, so far we have seen all those things. Why the God's book has to be given? It has to be given during the time of his life, how he has to be, and after the life of his that person on the earth, how he will be, to determine and to decide. For this only the God's book has to be given. ஹதீஸ் இப்படி சொல்லுகிறத பாருங்க. ஒரு மனிதன் வந்து அதாவது ஹதீஸ் 5827 பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் விபச்சாரமும் திருட்டையும் செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறில்லை என்று சொன்னால் போதும், அவன் சொர்க்கம் நிச்சயமாக புகுந்து விடுவான் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. In the hadith, we are seeing this hadith. This hadith says even if a person can be a adulterer, if the person can be a thief, but in the name of Allah, if he says Allah is the only God and he is for all respected, and if he says that, and for him the heaven is promised. இதுக்கு நேர்மாறாக வேதாகமம் சொல்லுகிறது, கலாத்தியர் நிருபத்திலே விபச்சாரக்காரனாவதும் வேசிக்கல்லனாவதும் யாதொரு அசுத்தமான காரியங்களை செய்கிறவனா யாராக இருந்தாலும் அவன் பரலோகத்துக்குள்ளாக நுழைய முடியாது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. But in Colossians, if you see, that Bible says no adulterer, no evil wicked man, and no such things, no man who does all the such things will never enter into heaven. இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க, உலகத்துல நீ விபச்சாரக்காரனாவதும் திருடனாகவும் எப்படியாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ லா இலான்னு சொல்லிட்டா இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா நீ சொர்க்கம் போயிடுவே அப்படிங்கிறது ஒரு சரியான வழியா? Now you decide, whatever you will, however you want to be, maybe a adulterer, maybe a thief, or whatever may be, at the final if you say la ilaha illallah and then you can enter into heaven, is that the right way? யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், அவன் கிறிஸ்தவனானாலும் முஸ்லீம் ஆனாலும் இந்துவானாலும் யாரானாலும், அதாவது எந்த மனிதரானாலும் பாவத்துக்குள்ளாக இருந்தால் அவன் சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லப்படுகிற வேதாகமத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? Without partiality, whoever maybe, if it is any kind of person, if he is sin and he will never enter into heaven, in that word, that is the word, how you are seeing that the God's word. கிறிஸ்தவனாக இருந்தா எந்த தப்பு வேணாம் பண்ணனா அவன் பரலோகம் போயிடுவான், சொர்க்கம் போயிடுவான்னு வேதாகமம் சொல்லவே கிடையாது. Bible never says even if it is a Christian he can do whatever things he wants and he will go to heaven. ஆனால் ஹஜரத் முஹம்மது அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் சொர்க்கம் புகுந்தே தீர்வான். அவன் விபச்சாரக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லை, திருடனாக இருந்தாலும் பரவாயில்லை. Hazrat Muhammad has said, if a man says la ilaha illallah, and he will definitely enter into heaven, whatever man he may be, that is no problem for that. Brothers, we have come to the conclusion. சகோதரர்களே, நாம் முடிவுக்கு வந்திருக்கிறோம். There are certain things which we have all agreed. நாம் சில காரியங்கள் நம்ம சம்பந்த ஒருமித்து கருத்துள்ளவர்களாய். Now you are the one who has to decide it. நீங்கள் தான் இப்பொழுது தீர்மானிக்க வேண்டியவர்கள். Now you decide it and you decide. நீங்கள் தீர்மானியுங்கள் இறைவனுடைய வார்த்தை என்ன என்று. Whatever has been spoken in the last 2 days, இந்த 2 நாட்களாக என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கிறதோ, it has been spoken out of love. இது வந்து அன்பின் நிமித்தமாக பேசப்பட்டிருக்கிறது. It has been spoken so that you may know the truth. இது நீங்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசப்பட்டிருக்கிறது. It has been spoken so that you will continue to investigate and you will continue to search. நீங்களும் சத்தியத்தை இன்னும் தேடி ஆராய்வீர்கள் என்பதற்காக பேசப்பட்டிருக்கிறது. And you yourself have found that whatever they have agreed, அவர்கள் என்னென்னத்தில் எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். and on basis of what they have agreed, அவர்கள் எதை ஒத்துக்கொண்டார்களோ அதன் அடிப்படையிலே we can conclude that Quran is not the word of God. குர்ஆன் என்பது இறைவனுடைய வார்த்தை இல்லை Quran is என்பதை, not the word of God. குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை இல்லை. Quran is not the word of God. குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை இல்லை. But when you look at the Bible, ஆனால் நீங்கள் வேதாகமத்தை பார்க்கும்போது, the moral teachings of the Holy Bible, பரிசுத்த வேதாகமத்தின் நன்னறி போதனைகளை பார்க்கும்போது, the God that it gives, தேவன் அதை கொடுக்கிறதை பார்க்கிறீர்கள், and the salvation that it gives, அந்த ரட்சிப்பை அந்த வேதாகமம் the கொடுக்கிறது. only conclusion is that Bible is the word of God. ஒரே முடிவு என்பது பரிசுத்த வேதாகமமே இறைவனுடைய வார்த்தை. Bible is the word of God. பரிசுத்த வேதாகமமே இறைவனுடைய வார்த்தை. Bible is the word of God. பரிசுத்த வேதாகமே இறைவனுடைய வார்த்தை என்று திட்டமாய் அறிவிக்கிறோம். And we thank you for all of you for participating in this and take it in the right spirit, and we depart as friends.